அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லா பற்றி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் காஸ் லா. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு பெரிய கான்செப்டை சிம்பிள் ஃபார்முலாவாக மாற்றும். எலக்ட்ரிக் ஃபீல்டை பெரிய கால்குலேட்டர் போடுற மாதிரி காம்ப்ளெக்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிள் அடிஷன் மாதிரி எப்படி ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறதுன்னு இது சொல்லித்தரோம். இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட். நமக்கு தண்டர்ஸ்டார்ம் வரும்போது லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகுதுல்ல, அது ரொம்ப பெரிய எலக்ட்ரிக் எனர்ஜி. அந்த பவரை சிம்பிளாக மெஷர் பண்ண இந்த காஸ் லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய சர்வரில் இருக்கிற டோட்டல் கரண்ட் ஃப்ளோவை ஃபாஸ்ட்டாக செக் பண்ண நம்ம இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா இது ஃபீல்ட் லைன்ஸோட ஃப்ளோ தான். ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு என்ன அமௌண்ட்டில் ஸ்பீடாக போகுதோ அதுதான் ஃப்ளக்ஸு. தட் இஸ் ஃபை. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நெட்டுக்குள்ளே போகிற தண்ணி மாதிரி. ஜாஸ்தி ஃபீல்ட் லைன்ஸ் போனால் ஃப்ளக்ஸும் ஜாஸ்தி. இதை ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, உங்கள் ரூம் விண்டோவில் ஒரு நெட் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணுங்கள். அது வழியாக காற்று ஏர் ஃப்ளோ தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது என்ன அமௌண்ட்டில் நெட்டுக்குள்ளே போகுதோ அதுதான் ஃப்ளக்ஸு. இதே நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம்பிளாக உங்கள் சோலார் பேனலை இமேஜின் பண்ணுங்கள். பேனலில் சூரிய வெளிச்சத்துக்கு அப்படின்னா அந்த சன்லைட் ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரி வச்சா தான் மேக்ஸிமம் பவர் நமக்கு கிடைக்கும். இங்கே நம்ம அந்த சன்லைட்டை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மெட்டஃபரைஸாக வைக்கிறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அங்கே கிராஸ் ஆகும்போது நமக்கு மேக்ஸிமம் பவர் எப்போ கிடைக்கும்னா 90 டிகிரி அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு மேக்ஸிமம் பவர் கிடைக்கும். அது சாய்ச்சி வச்சா ஃப்ளோ கம்மியாகும், பவர் அவுட்புட்டும் கம்மியாகும். காட்டுது. இது எப்போவுமே பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வெளியே பார்த்து போகும், நெகட்டிவ் சார்ஜ் சைடு டுவர்ட்ஸ் உள்ளே அட்ராக்ட் ஆகி வரும். எங்கே ஃபீல்ட் லைன்ஸ் ரொம்ப நெருக்கமாக க்ளோஸாக இருக்கோ அங்கே ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் டிராஃபிக் சிக்னல்ஸ் மாதிரி தான். ரெட் லைட்டை நம்ம நெகட்டிவ் சார்ஜாக எடுத்துக்கலாம், க்ரீன் லைட்டை நம்ம பாசிட்டிவ் சார்ஜாக அசைன் பண்ணிக்கலாம். அந்த ரெட் லைட்டு சைடில் வெஹிக்கிள் எல்லாம் வெயிட்டிங்காக இருக்கும், அதை பார்த்து வெளியே இருக்கிற வெஹிக்கிள்ஸ் அட்ராக்ட் ஆகும். அது மாதிரி நம்ம க்ரீன் லைட்ஸ் வந்தால் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வெளியே ஸ்பீடாக போகும். அதுதான் ஃபீல்ட் லைன்ஸோட நேச்சர். ஒரு இமேஜினரி க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே இருக்கிற டோட்டல் சார்ஜ், தட் இஸ் Q என்க்ளோஸ்டு, அதுதான் இந்த சர்ஃபேஸில் இருந்து போகிற டோட்டல் ஃப்ளக்ஸு 5 டிசைட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏர்போர்ட்டு செக்இன் செக்யூரிட்டி மெஷினை இமேஜின் பண்ணுங்கள். ஸ்கேனருக்கு இன்சைடில் இருக்கிற பேக்கேஜ் மட்டும்தான் முக்கியம். அப்படின்னா அந்த சார்ஜ் இன்சைட் இருக்குல்ல, அதுதான். வெளியில் இருக்கிற பேக்கேஜ் பற்றி செக்யூரிட்டிக்கு கவலை கிடையாது. அப்படின்னா அந்த சார்ஜ் அவுட் சைடில் இருக்குல்ல அது. ஏன்னா வெளியில் இருக்கிற சார்ஜோட ஃபீல்ட் லைன்ஸு உள்ளே போகிறதும் வெளியில் வரதும் எக்ஸாக்ட்லி கேன்சல் ஆகிடும். அதுதான் இதோட மேஜிக். காஸியன் சர்ஃபேஸ்னால் என்ன? இது ஒரு இமேஜினரி கவர் தான். நம்ம கேல்குலேஷனை ஈஸி பண்ண நம்மளே ட்ரா பண்ணுறோம். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, நம்ம எப்போவுமே சிமெட்ரிக்கான ஷேப்பை தான் செலக்ட் பண்ணணும். சிமெட்ரிக்னால் சரிசமமான ஒரு ஷேப்பு. அது ஏன்னா அப்போ தான் அந்த சர்ஃபேஸோட எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பேக்கரி கேக்கை ஒரு பலூனை வச்சு கவர் பண்ணுறது மாதிரி, அந்த பலூன் தான் காஸியன் சர்ஃபேஸ். அது கேக்கோட ஷேப்புக்கு மேட்சிங்காக இருந்தால் நமக்கு ஒர்க்கு ஈஸியாக முடியும். அது மாதிரி இந்த பாயிண்ட் சார்ஜுக்கு ஸ்பியர் தான் ஈஸி, லாங் ஒயரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிலிண்டர் தான் ஈஸி. அதுதான் பெர்ஃபெக்ட் காஸியன் சர்ஃபேஸுக்கான ஒரு செலெக்ஷன். ஃபைனல் ஃபார்முலா இது தான். டோட்டல் ஃப்ளக்ஸு, தட் இஸ் phi ஈக்குவல்ஸ் சார்ஜ் என்க்ளோஸ்டு டிவைடட் பை எப்சிலான் நாட். இந்த எப்சிலான் நாட்னா ஃப்ரீ ஸ்பேஸோட பெர்மிட்டிவிட்டி. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லுது. சிம்ப்ளி சார்ஜோட அமௌண்ட்டை அந்த ஸ்பேஸோட பெர்மிஷனால் டிவைட் பண்ணுறோம். இதை டெக்னிக்கலாக சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏடிஎம் மிஷினில் இருக்கிற லிமிட் மாதிரி. Q என்க்ளோஸ்டு தான் உங்கள் பேங்க் பேலன்ஸ், அது உங்களோட சோர்ஸு. எப்சிலான் 0 தான் ஏடிஎம்மோட டிரான்சாக்ஷன் லிமிட்டு, அது ஸ்பேஸோட லிமிட்டு. உங்கள் பேங்க் பேலன்ஸை லிமிட்டால் டிவைட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் கேஷ் அவுட்புட்டு, தட் இஸ் 5E கிடைக்கும்.
உங்கள் க்ளோஸ்டு சர்ஃபேஸை ஒரு கிஃப்ட் பாக்ஸுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸு 5 தான் அந்த பாக்ஸோட ரேப் மாதிரி. உங்கள் சார்ஜ் Q என்க்ளோஸ்டு தான் அந்த கிஃப்ட்டு. த டோட்டல் ரேப் அப்படின்னா ஃப்ளக்ஸு டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த கிஃப்ட் இன்சைட் த சார்ஜ். எக்ஸாம்பிள், ஒரு சின்னதான கிஃப்ட்டு அதை வந்து சார்ஜுன்னு எடுத்துக்குவோம். அந்த கிஃப்ட்டை அதை ஒரு பெரிய பாக்ஸில் அப்படின்னா சர்ஃபேஸில் வச்சாலும் இல்லை சின்ன பாக்ஸில் வச்சாலும் கிஃப்டோட வேல்யூ, அந்த சார்ஜோட வேல்யூ மாறாது. இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம ஒய்ஃபை ரூட்டரை ஒரு ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். உங்கள் க்ளோஸ்டு சர்ஃபேஸு ஒரு ஒய்ஃபை ரூட்டரோட கவரேஜ் ஏரியா மாதிரி. ஃப்ளக்ஸு 5னா அந்த ஏரியாவில் கிடைக்கிற சிக்னல் ஸ்ட்ரென்த் அவுட்புட். உங்கள் சார்ஜ் Q என்க்ளோஸ்டு தான் ரூட்டருக்கு உள்ளே இருக்கிற ப்ராசஸரோட பவர். இதில் இருக்கக்கூடிய ட்ரூத் என்னென்னா, ஒய்ஃபை ரூட்டரோட பவர் சோர்ஸ் அந்த சார்ஜ் தான் முக்கியம். நீங்கள் ரூட்டரை சுற்றி ஒரு பெரிய ரூம் அந்த சர்ஃபேஸ் வச்சாலும் இல்லை சின்ன ரூம் வச்சாலும் ரூட்டரோட டோட்டல் அவுட்புட் பவர் அந்த ஃப்ளக்ஸு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இன்சைடு இருக்கிற சோர்ஸு பவர் மட்டும்தான் கவுண்ட் ஆகும். சார்ஜ் வெளியில் இருந்தால் நெட்டு ஃப்ளக்ஸு 0 ஆகிடும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபீல்ட் லைன்ஸு இன்சைட் போகிறதும் அதே லைன்ஸு அவுட் சைடு வரதும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு சைடு பாசிட்டிவ் ஃப்ளக்ஸும் மறு சைடு நம்ம நெகட்டிவ் ஃப்ளக்ஸும் இருக்கும். ரெண்டும் பேலன்ஸ் ஆகி கேன்சல் ஆகிடும். டோட்டல் எஃபெக்ட்டு 0 தான். ரியல் லைஃப்பில் இதை ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு மாலோட ரிவால்விங் டோரை இமேஜின் பண்ணுங்கள். அதில் 10 கஸ்டமர் உள்ளே போகிறாங்க, அது வந்து நெகட்டிவ் ஃப்ளக்ஸு. அதே 10 கஸ்டமர் வெளியில் வந்தால் அது வந்து பாசிட்டிவ் ஃப்ளக்ஸு. இப்போதைக்கு நம்ம டோருக்கு உள்ளே இருக்கிற டோட்டல் கஸ்டமர் கவுண்ட்டு சேஞ்ச் ஆகலை, அது எப்போவுமே 0 தான். ஃபீல்ட் லைன்ஸ் இன் அண்ட் அவுட்டு கேன்சல் ஆகுது. இந்த காஸ்லாம் நமக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கு ஷார்ட்கட் தருது. சிமெட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸில் பெரிய இன்டெக்ரேஷனை ஸ்கிப் பண்ணி ஒரு சிம்பிள் ஸ்டெப்பில் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் பண்ணலாம். அதுதான் இதோட மெயின் பார்ட். அதில் ரொம்ப டைம் சேவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மேப்பு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஒரு பேப்பர் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரூட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஜிபிஎஸ் நேவிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு ரூட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. அந்த டிஃப்ரென்ஸை தான் நமக்கு இங்கே வந்து காஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு கம்பேரிங் டு த கூலம்ஸ்லாம். இதை டெக்னிக்கலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பெரிய சர்வர் ரூமில் இருந்து வரக்கூடிய ஹீட்டை கேல்குலேட் பண்ணணும். நம்ம காஸ்லா கான்செப்டை யூஸ் பண்ணி சர்வரில் சுற்றி ஒரு இமேஜினரி சிலிண்டர் ட்ரா பண்ணி ஹீட் ஃப்ளோ அந்த ஃப்ளக்ஸை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். இது தெர்மல் என்ஜினியரிங்கில் கூட ஒரு யூஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த காஸ்லாவை. ஃபைனலாக டைம் ஃபார் ரீகேப். நம்ம என்ன பார்த்தோம்? ஃப்ளக்ஸுனா ஃப்ளோ. காஸ்லா ஃப்ளக்ஸை என்க்ளோஸ்டு சார்ஜோட லிங்க் பண்ணுது. சிமெட்ரியோட ஹெல்ப்பு தான் இதோட அல்டிமேட் பவர். இது ஒரு பெரிய லா, ஆனால் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த லா யூனிவர்ஸில் இருக்கிற சார்ஜை க்ளோஸ்டு பவுண்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லுது. நீங்களும் இப்போ இந்த லாவோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அனைவருக்கும் நன்றி.